முக்கிய செய்தி நிலை தென்காசியில் அரிவாள் வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை ட்ரோன் விரட்டி சென்று காட்டிக் கொடுத்திருக்கிறது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். நெல்லை தென்காசியில் அரிவாள் வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை ட்ரோன் விரட்டி சென்று காட்டிக் கொடுத்த இந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வனராஜ் சங்கர். வனராஜ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் சாலையில் சென்றவர்களை சரமாரியாக வெட்டியதில் 3 பேரை போலீசார் தற்போது ட்ரோன் உதவியுடன் கைது செய்துள்ளனர். தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. கஞ்சா போதையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது. திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக தென்காசி மாவட்டம் நெட்டூரில் ஒரு திருமண விருந்தில் பேனர் வைத்ததின் அடிப்படையில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக 8 பேர் கொண்ட கும்பல் 8 பேரை அரிவாளால் வெட்டி காயப்படுத்தியது. அதில் 3 பேர் திருநெல்வேலி மாவட்டம் மானூரை சேர்ந்தவர்கள் 2 பேரையும் அரிவாளால் வெட்டி காயப்படுத்தியது. விடிய நடந்த சோதனையில் 8 பேர் தற்போது 3 சிறுவர்கள் உட்பட 8 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் 5 பேரை கைது செய்வதற்காக திருநெல்வேலி மற்றும் தென்காசி எஸ்பிக்களின் தலைமையில் சிறப்பு படை அமைக்கப்பட்டு அவர்களை தேடி வருவதாக காவல்துறையிலிருந்து தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நேரத்தில் இந்த 3 பேரும் திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அருகில் உள்ள உகந்தான்பட்டியில் வைத்து ட்ரோன் உதவியுடன் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. விருந்துக்கு வந்தவர்கள், மேளம் அடிக்க வந்தவர்கள், சாலையில் நடந்து சென்றவர்கள் என கொடூரமான தாக்கியவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. கடந்த மார்ச் மாதம் நாங்குநேரி அருகே பெரும்பத்தில் இதேபோல் மாலை நேரத்தில் சாலையில் தேநீர் குடிக்க வந்தவர்களை சரமாரியாக அரிவாளால் வெட்டிய கும்பல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம். திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இதுபோல அரங்கேறும் நிகழ்வுகளை போலீசார் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்ற கருத்தும் எழுந்துள்ளது. ரிதி, தொடர்ந்து விவரங்களையும் தகவல்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ரிதி.